GE3451 Environmental Sciences and Sustainability April-May 2024 question paper Part A answers பாப்போம். First question Define ecosystem. ecosystemோட definition கேட்டிருக்காங்க. அதோட basic concept explain பண்ணணும். ecosystemனா சுற்றுச்சூழல். ecosystemனா ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லா living organisms like plants, animals, microorganisms இது எல்லாம் சரௌண்டிங்ஸில் இருக்கிற ஏர் வாட்டர் சாயிலோட சேர்ந்து ஒரு சிஸ்டம் மாதிரி ஒர்க் பண்ணுறது. லிவிங் ஆர்கானிசம்ஸை பயோட்டிக் காம்பனண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை ஏபயோட்டிக் காம்பனண்ட்னு சொல்லுவோம். ஸோ பயோட்டிக் காம்பனண்ட் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனண்ட் இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் சிஸ்டம் தான் ஈகோசிஸ்டம். இதில் எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன் சைக்கிள் நடக்கும். ஓவராலாக இது ஒரு பேலன்ஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின் மென்ஷன் எனி 2 த்ரெட்ஸ் டு பயோடிவர்சிட்டி. பயோடிவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ணுற டெஸ்ட்ராய் பண்ணுற 2 த்ரெட்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் டிஃபாரஸ்டேஷன், பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச் மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹேபிடாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன், மீனிங் வாழும் இடம் அழிகிறது. இதுக்கு என்ன காரணம்னா டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அர்பனைசேஷன். டிஃபாரஸ்டேஷன்னா காட்டை அழிக்கிறது, அர்பனைசேஷன்னா சிட்டிஸை பில்ட் பண்ணுறது. For construction activities, we will cut down forest and break up natural habitat into smaller isolated pieces. Because of this, animalsக்கும் plantsக்கும் space கம்மியாகுது, which will make it tough for them to find food, partners and even survive. Second threat is climate change. Weather patternsல big changes வருது. So as temperature increases, sea level increase ஆகுது. Extreme weather events like flood and drought are happening more frequently. இதெல்லாம் ஸ்பீசிஸோட சர்வைவலுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் சாயில் பொல்யூஷன். சாயில் பொல்யூஷனோட டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. தட் இஸ் மண் மாசுபாடு. மண் எப்படி பொல்யூட் ஆகுது, என்ன சப்ஸ்டன்ஸால் ஆகுதுன்னு சொல்லணும். சாயில் பொல்யூஷன்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் லைக் ஹெவி மெட்டல்ஸ், பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் இதெல்லாம் சாயில் குவாலிட்டியை டேமேஜ் பண்ணுறது. இதனால கிராப்போட க்ரோத்தும் ஈகோசிஸ்டமும் அஃபெக்ட் ஆகும். Fourth question, give any 2 methods for soil waste management. சாயில் வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு 2 மெத்தட்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் டெக்னிக்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்டஸ் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ்னால் குறைக்கிறது, ரீயூஸ்னால் மறுபயன்பாடு, ரீசைக்கிள்னால் மறுசுழற்சி செய்தல். இந்த 3 R's தான் வேஸ்ட்டை கம்மியாக்குறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வழி. வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக், பேப்பர், மெட்டல் வேஸ்ட் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி லோக்கல் ரீசைக்ளிங் சென்டர்ஸ்க்கு அனுப்பலாம். அதே போல் ஓல்டு க்ளோத்ஸ் இருந்தால் அதை டொனேட் பண்ணிடலாம் ஆர் ரீயூஸ் தம் இன் அதர் வேஸ். செகண்ட் மெத்தட் இஸ் காம்போஸ்டிங், மீனிங் உரமாக்குதல். வீட்டு சமையல் வேஸ்ட் லைக் வெஜிடபிள் பீல்ஸ், ஃப்ரூட்ஸ் மாதிரியான ஆர்கானிக் ஸ்டப்ஸ்லாம் சாயிலுக்கு சத்தான மேன்யூராக மாற்ற முடியும். ஃபார் தட் கிச்சன் வேஸ்ட்டை ஒரு பிட்டில் இல்லை கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி டீகம்போஸ் ஆக விடணும். இது லேண்ட்ஃபில்டு வேஸ்ட்டை கம்மியாக்கும், பிளான்ஸ்க்கு நல்ல உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் எனி 2 applications ஆஃப் ஹைட்ரஜன் எனர்ஜி. ஹைட்ரஜன் எனர்ஜியை எங்கே யூஸ் பண்ணலான்னு 2 அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் யூஸ் பண்ணி வெஹிக்கிள்ஸ் லைக் கார், பஸ் அண்ட் ட்ரக்ஸை பவர் பண்ண முடியும். இது ஜீரோ எமிஷன் டெக்னாலஜி, மீனிங் வாட்டர் வேப்பர் மட்டும் ரிலீஸ் பண்ணும், நோ ஏர் பொல்யூட்டன்ஸ். ஹைட்ரஜன் எனர்ஜியோட நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ். ஹைட்ரஜனை அதிகமாக யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியில் தான். ஸ்பெசிஃபிக்கலி அமோனியா ப்ரொடக்ஷன், உரங்கள் தயாரிக்க, அண்ட் பெட்ரோலியம் ரீஃபைனிங்க்கு, எண்ணெய் சுத்திகரிக்க. நவ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் மாதிரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லையும் இதை யூஸ் பண்ணுறாங்க, கார்பன் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ண. சிக்ஸ்த் கொஸ்டின் கிவ் 2 ways ஃபார் எனர்ஜி கன்சர்வேஷன். எனர்ஜியை சேவ் பண்ண, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண 2 வழி கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் வேஸ் யூஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ். வீட்டில் எல்இடி பல்ப்ஸ், ஸ்டார் ரேட்டட் ஃபேன்ஸ், ஃப்ரிட்ஜ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது கரண்ட் பில்லை ரெடியூஸ் பண்ணும், எனர்ஜி சேவ் ஆகும். செகண்ட்லி ப்ராக்டிஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டேஷன். கார் பூலிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். பைக், காரில் தேவையில்லாமல் சுற்றுறதை அவாய்ட் பண்ணலாம். செவன்த் கொஸ்டின் டிஃபைன் கார்பன் ஃபுட் பிரிண்ட். கார்பன் ஃபுட் பிரிண்ட்டோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஹவ் இட் இஸ் மெஷர்ட் அண்ட் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ்னு சொல்லணும். கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸால் எவ்வளோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் மெயின்லி CO2 அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது. இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா
equivalent tons of CO2ல மெஷர் பண்ணுவாங்க. 8th question. Mention any 2 sustainability goals. Sustainable development goals 2 கேட்டிருக்காங்க. Environment and future generationக்கு பெனிஃபிட் ஆகிற 2 கோல்ஸ் எழுதணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் லிஸ்ட்லேருந்து 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். SDG 7 accessible energy, எல்லாருக்கும் அஃபோர்டபுள், ரிலையபிள், சஸ்டைனபிள், மாடர்ன் எனர்ஜி கிடைக்க வைக்கணும். இட் இஸ் அ மெயின் கோல். SDG 13 climate action, climate change எஃபெக்ட்ஸை காம்பேட் பண்ண சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும். 9th question. வாட் இஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்? EIனா என்ன பண்ணுவாங்கன்னு டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. இதோட பர்பஸ் அண்ட் ப்ராசஸ் பற்றி சொல்லணும். EIன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இது ஒரு பிளானிங் டூல். ஒரு ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால் நேச்சருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு உறுதிப்படுத்த இது உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது, ரோடு போடுறது, இல்லை பில்டிங் கட்டுறது, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன இம்பேக்ட் வரும்னு ஐடென்டிஃபை, ப்ரெடிக்ட், எவால்வேட் அண்ட் தென் அந்த பாதிப்புகளை மிட்டிகேட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஐடென்டிஃபைனா கண்டறிகிறது, ப்ரெடிக்ட்னா கணிப்பது, எவால்வேட்னா மதிப்பிடுவது, மிட்டிகேட்னா குறைக்கிறது. வாட் இம்பேக்ட்ஸ் தி ஐடென்டிஃபைனா ஏர், வாட்டர், சாயில், வைல்ட் லைஃப், அப்புறம் அங்கே இருக்க கம்யூனிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு முன்னாடியே கண்டுபிடிப்பாங்க. மிட்டிகேஷன் மெஷர்ஸ்னால் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் இல்லை குறைக்கலான்னு மெஷர்ஸ், தட் இஸ் நடவடிக்கையை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் கவர்மெண்ட்டும் ப்ராஜெக்ட் ஓனரும் ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணலாமா இல்லை கைவிடலாமான்னு ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. பேசிக்கலி சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் எப்படி ப்ராஜெக்டை ஸ்மார்ட்டாக பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த EIA. இந்த அசஸ்மெண்ட்டோட ஃபைனல் அவுட்புட் தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட், EIS. இட் இஸ் அ ஃபார்மல் டாக்குமெண்ட் ஆர் ரிப்போர்ட். இந்த அசஸ்மெண்ட்டில் கண்டுபிடிச்ச டீட்டெயில்ஸும் ரெக்கமெண்டேஷன்ஸும் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். 10th question. டிஃபைன் எனர்ஜி எஃபிஷியன்சி. எனர்ஜி எஃபிஷியன்சியோட மீனிங் கேட்டிருக்காங்க. இன்புட் வெர்சஸ் அவுட்புட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் எழுதணும். எனர்ஜி எஃபிஷியன்சினா இன்புட் எனர்ஜியில் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது. வேஸ்ட் மினிமமாக இருக்கணும், அவுட்புட் மேக்ஸிமமாக இருக்கணும். டு பி சிம்பிள், ஒரு ஒர்க்கை முடிக்க மினிமம் எனர்ஜி யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போகிற எனர்ஜியை எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறோன்றது தான் எனர்ஜி எஃபிஷியன்சி. வேஸ்ட் எனர்ஜி மீன்ஸ் ஹீட், நாய்ஸ், வைப்ரேஷன் மாதிரி. யூஸ்ஃபுல் எனர்ஜி அவுட்புட்டுக்கு டோட்டல் எனர்ஜி இன்புட்டோட ரேஷியோ தான் எனர்ஜி எஃபிஷியன்சி. இதை ஒரு பர்சன்டேஜ் மாதிரி பார்ப்போம். இப்போ எஃபிஷியன்ட் சிஸ்டம்னா இட் வில் கன்வெர்ட் 90% ஆஃப் இன்புட் எனர்ஜி டு யூஸ்ஃபுல் அவுட்புட், ஒன்லி 10% ஆஃப் வேஸ்ட். அண்ட் inefficient system will converts only 20% to useful output. இங்கே 80% will be wasted as a heat or noise. Therefore, energy efficiency means it measures how much input energy is converted to useful output.